எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆஷிக். மீட்டர்மஸ் சேனலுடைய மோட்டோ சீரிஸ்க்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். அண்ட் வெல்கம் டு அனதர் பைக் ரிவ்யூ. ஸோ நம்ம சேனலில் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தோம் அப்படின்னா Xpulse 200 ஒரு டீட்டெயில் ரிவ்யூ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டி ஓட்டினதுக்கப்புறம் நான் அந்த வண்டிக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் அதே மாதிரி என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறத விட என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டோகாப் வந்து Xpulse 200 ஒரு குட்டி அப்கிரேடாக வந்து Xpulse 200 4V அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணாங்க. நமக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து Xpulse 200 ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்தது. இந்த 4V வந்ததுக்கப்புறம் சரி இதை ஓட்டி பார்த்துட்டு 200க்கும் 200 4Vக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்காக காலையில் தான் நம்ம ஷோரூம் வந்திருந்தோம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸஸ் வந்து நான் நோட் பண்ணேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மட்டும் ஏன் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கும் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Xpulse 200க்கும் Xpulse 200 4Vக்கும் நம்ம ஃபஸ்ட் எடுத்துன்னு நோட்டீஸ் பண்ணுற டிஃப்ரென்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியினுடைய கலர் ஸ்கீம் தான். ஸோ இதை டோட்டலாக பார்த்தோம்னா 3 கலர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போ, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ரெட் காம்போவில் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ப்ளூ காம்போவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபுல் பிளாக் வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். பட் இதுவே Xpulse 200 2V வந்து லான்ச் ஆகின போது பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 5 கலரில் வந்து அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் மேஜராக இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியினுடைய ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸான இந்த ஸ்விட்சஸ் ஹெட்லைட் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜின் சுற்றின்னு இருக்க அதர் பார்ட்ஸ்லையும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வந்து நம்ம ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெட்லைட்லேருந்து வருவோம். Xpulse 200 2Vயில் வந்து அதிகமாக எல்லாருமே வந்து ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட்டாக சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல போகும்போது ஹெட்லைட்னுடைய பிரைட்னஸ் வந்து அவ்வளோக்கா பத்தல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஹீரோ வந்து லிசன் பண்ண மாதிரி தெரியுது. இந்த டைம் வந்து ஹெட்லைட் வந்து 25% வந்து அதிக பிரைட்னஸ் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து நைட் டைமில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. கிடச்சிருந்தது அப்படின்னா ரியல் டைமில் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போதைக்கு அவங்க சொல்கிறத நம்ம வந்து நம்ப வேண்டியதான். அடுத்து வந்து அப்படியே நம்ம ஸ்விட்ச் கியருக்கு வருவோம். ஸோ ஸ்விட்ச் கியரில் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 2Vயில் பார்த்தோம்னா இந்த ஹை பீம் லோ பீம் அண்ட் இந்த பாஸ் லைட்டுக்கு வந்து ஒரே இன்டகிரேட்டட் ஸ்விட்சாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் 4Vயில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து ஹை பீம் அண்ட் லோ பீம் ஒரு ஸ்விட்ச்லையும் அண்ட் பாஸ் லைட் வந்து தனியாக வந்து முன்னாடி ஒரு ட்ரிகர் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பாஸ் லைட் ஸ்விட்ச் வந்து ரொம்ப ஹேண்டியாக நம்ம ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது இந்த ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அடுத்து இண்டிகேட்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்விட்ச் இல்லாமல் சென்டரில் வந்து இந்த இண்டிகேட்டர் கட் பண்ணுறதுக்கான தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக ஃபீல் பண்ணி நம்ம வந்து கரெக்டான ஆக்ஷனை வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஹாரனில் வந்து மேஜராக எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அடுத்து இந்த ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இப்போ மாடர்னாக வர மாதிரி இந்த இன்ஜின் செல்ஃப் ஸ்டார்ட்டு, இந்த இன்ஜின் ஆன், இந்த இன்ஜின் கில் ஸ்விட்சை வந்து இப்போ வந்து ஒரே சிங்கிள் ஸ்விட்சில் வந்து இன்டகிரேட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் ஆகும். பட் ஈஸியாக ஹேண்டியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். அடுத்து மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சீட்டில் தான். இது கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் வந்து Xpulse 2V வந்து வச்சுருக்காங்க. லாங் டிரைவ் எங்கே அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து கண்டினியூஸாக ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயினாக இருந்தது. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து குஷனிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதனால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து இன்னொரு 2 mm வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஹீரோ சொல்லியிருக்காங்க. பட் நான் ஓட்டின வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு மேஜராக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா வந்து குஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நம்ம ஏறி உட்காந்தோடனே வந்து நல்லா வந்து கம்ப்ரஸ் ஆகிடுது. ஸோ அதனால அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக வந்து தெரியல. அடுத்து பார்த்தோம்னா சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு ஹைலைட்டாக எங்கே ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த டாப் ரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பேக் பிளேட்டு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ரப்பர் மட்டும் தனியாக ஒரு பிளாக் கலரில் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து அந்த ஒரு டோட்டல் பிளேட்டே வந்து ஃபுல்லாக பிளாக்காக பண்ணி அது ஒரு கேமோஃப்ளாஜ் டிசைன் மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் வந்து மேஜராக வந்து அவுட்டரில் ஃபிசிக்கல் காம்பனன்ஸ் நம்ம பார்த்துட்டு டக்குன்னு நோட்டீஸ் பண்ணுற விஷயங்கள். அடுத்து வந்து நம்ம இன்ஜின் காம்பனன்ஸை பற்றி வருவோம். ஸோ அடுத்து மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் சைடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 வால் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 2Vயில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்லெட் வால்வும் ஒரு அவுட்லெட் வால்வும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் 4 வால் அப்படிங்கிறனால இதில் வந்து 2 இன்லெட் வால்வும் அதே மாதிரி 2 எக்ஸாஸ்ட் வால்வும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய ப்ரீத்திங் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடும். அதாவது அதிகப்படியான காற்று வந்து உள்ளே வரும். அதே மாதிரி கம்பஷன் நடந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பஷனான கேஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக வெளியே போயிடும். ஸோ இன்ஜின் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய பவர் அவுட்புட்டில் வந்து 1 bhpயும் அதே மாதிரி டார்க்லேயும் வந்து 1 Nm டார்க்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியினுடைய கியரிங்கில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து 45 டீத் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 38 டீத் வந்து 2Vயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த ஒரு ஓவரால் காம்பினேஷனில் வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஹைவேஸில் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டூ வீலர் வந்து நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு 80-90 வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னாலே வண்டி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ரன் ஆகுது, இதுக்கு மேலே நம்ம புஷ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வந்துடுவோம். பட் இந்த டைம் வந்து நம்ம 90 above வந்து புஷ் பண்ணாலுமே இன்னும் கொஞ்சம் நம்மளாவது புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த ஒரு ஓவரால் காம்பினேஷன் வந்து நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்ஜின் காம்பனன்ஸ் வைஸ் இன்னொரு என்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வண்டியினுடைய ஆயில் கூலர். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டூ வீலர் இருந்த ஆயில் கூலரை கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் இதில் கொடுத்துருக்க ஆயில் கூலர் வந்து 25% வந்து இதனுடைய ஆயில் கூலிங் கெப்பாசிட்டி வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து வண்டியினுடைய கூலிங் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. பட் எக்ஸ்பல்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாஸ்ட் வால்வை மாட்டுறதுக்காக BS4லேருந்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேஸில் வந்து சின்னதாக ஒரு டென்ட் வந்து கொண்டு வந்தாங்க. சின்னதால் நல்ல ஒரு பெரிய டென்ட்டாகவே வந்து BS4 இருந்தது. அதுக்கப்புறம் BS6 வந்து அதை இன்னும் கொஞ்சம் டென்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டைம் 4 வாலில் வந்து அந்த டென்ட்டை வந்து இன்னும் வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஏன் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஸில் வந்து மெயினாக ஒரு டென்ட் இருந்ததுனால ரொம்ப ஹையான ஒரு ஜம்போ இல்லை ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங்காக பண்ணும்போது அந்த சேஸ் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஆஃப் ரோடர்ஸ்களை ஒரு பெரிய கன்சர்னாகவே இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து அவங்க வந்து சேஸினுடைய டென்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணதுனால இந்த டைம் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸில் வந்து நான் 2 விஷயம் வந்து குறிப்பாக சொல்ல மாட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய இன்ஜின் கேஸ் கவர் வந்து இதுக்கு முன்னாடி டூ வீலர் பார்த்தோம்னா ஒரு மாதிரி மொத்த இன்ஜினுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து இந்த வண்டியினுடைய மற்ற காம்பனன்ட் இந்த ஸ்விங் ஆர்ம் இந்த எக்ஸாஸ்ட் ஷீல்டெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ண அதே கிரே கலரில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய ரியர் பிரேக் லிவர். ஸோ இது பார்த்தோம்னா டூ வீலர் வந்து ஒரு மாதிரி ஹோல்ஸாக ஒரு டாட்டட் டிசைன் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அது ஆஃப் ரோடில் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கிரிப்பாக வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் இந்த டைம் இந்த மாதிரி ஒரு டீத் டிசைன் வந்து அவங்க கொடுத்ததுனால குறிப்பாக அந்த ஆஃப் ரோட் பூட்ஸ் எல்லாம் போட்டு ஓட்டுறவங்களுக்கு இந்த ஒரு அடிஷ்னல் கிரிப்பாக கொடுத்த மாதிரி டிசைன் பண்ணது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Xpulse 200 டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் Xpulseல வந்து ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ ரொம்ப இரிட்டேட்டபிளான விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். அதாவது ஒவ்வொரு டைமும் வந்து கிளச் பிடிக்கும்போது அதை கிளச்சை நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்து நம்ம என்ன கியரில் இருக்கோம் அப்படிங்கிறத அது வந்து காட்டாது. ஸோ அது ரொம்ப வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இருந்துச்சு. நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணி நிறைய பேர் அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு இஷ்யூவை வந்து நான் இந்த Xpulse 4Vல வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் கிடையாது, இந்த டைமும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணவில்லை. அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா Xpulse 200 4V வந்து ஒரு ஓவரால் பிகினர் ஆஃப் ரோட் பைக் அண்ட் அட்வென்ச்சர் பைக்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ இது எல்லாம் மட்டும்தான் வந்து Xpulse 200க்கும் 204க்கும் நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். ஸோ சப்போஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதாவது அடிஷ்னலாக ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பபாய்.